வணக்கம் மக்களே, தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 84 மற்றும் 85. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. திரௌபதி எதிர்பாராத சமயம் அவள் உதட்டை சிறை செய்து விட்டான் தேவராட்சசன். அவனின் இந்த செயலை கொஞ்சமும் எதிர்பாராதவள் தன் முட்டை கண்களை விரித்து அவனை மலங்க மலங்க பார்த்து கொண்டிருக்க, ஆற அமர அவளின் உதட்டில் உள்ள தேன் சுவையை சுவைத்த பின்பு அவளை விட்டு விலகியவன் அவளை இறுக அணைத்து கொண்டு அவளின் காதோரம் முகம் புதைத்து கொண்டான். அவனின் இந்த திடீர் செயலால் உறைந்த நிலையில் இருந்தவள் அவனின் அணைப்பில் தான் சற்று தெளிந்தாள். என்ன பண்ற ஈரன் என்ற வார்த்தைகள் வராமல் திக்கித்திணறிய குரலில் அவள் நெளிந்தவாறே பேச, மேலும் அவளை தன்னோடு இறுக்கி கொண்டவன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, ஆனால் ஏதேதோ பண்ணுறேன், அது மட்டும் புரியுது என்றான் கரகரப்பான குரலில். அதில் அவனிடமிருந்து வேகமாக விலகியவள், ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, அழறியா என்றாள் அதிர்ச்சியுடன். அதில் நிமிர்ந்து அவளை பார்த்தவனின் கண்களும் சரி முகத்திலும் சரி எவ்வித மாற்றமும் இல்லை. அதிலேயே அவன் அழவில்லை என்று நன்றாக புரிந்தது அவளுக்கு. பின்பு ஏன் அவன் குரல் அப்படி இருக்கிறது என்று யோசிக்கும் பொழுதுதான் அவனின் கண்கள் போதையுடன் தன்னை தழுவுவதை உணர்ந்தாள் மங்கை. அதில் சட்டென்று முகம் சிவந்து போனது திரௌபதிக்கு. உணர்ச்சிகளின் தாக்கத்தில்தான் அவன் குரலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவள் வெட்கத்துடன் தலைகுனிந்து கொள்ள அவளின் மூக்கை பிடித்து ஆட்டியவன், ரொம்ப வெக்கப்படாத, அப்புறம் இப்போவே உன் மேலே பாஞ்சிடுவேன் என்றான் அதே குரலில். அவன் கூறியதை கேட்டவளுக்கு மேலும் வெட்கம் வந்து தொலைத்தது. அதில் அதற்கு மேல் முடியாமல் அவனை கட்டி அணைத்தவள், இப்படியெல்லாம் பேசாத என்றாள் சின்னங்களுடன். அதில் ஒரு சிறு புன்னகையை சிந்தியவன் அவளை அலைக்காக தன் கரங்களில் தூக்கி கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினான். பெண்ணவளும் மோன நிலையில் முதலில் அதை கவனிக்கவில்லை. பின்புதான் சற்று சுதாரித்து அவனை கேள்வியாக நோக்க, அவளின் கண்களை ஆழ்ந்து பார்த்தவாறு அவளை தூக்கி கொண்டு தன் அறைக்கு வந்தவன் கட்டிலில் அவளை படுக்க வைத்து ஒரு பக்கமாக அவளை திருப்பி படுக்க வைத்து அவள் முதுகோடு அணைத்து கொண்டு அவள் கழுத்தில் முகம் புதைத்து கண் மூடினான். அவளோ, என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த, நான் அங்கேயே இருந்திருப்பேன்ல என்றாள் மெல்லிய குரலில். அதில் அவள் காதில் இதில் பதித்து கண்களை இறுக மூடி அவள் தோள்பட்டையில் முகம் புதைத்தவன், இனிமே இங்கே தான் இருக்கணும் என்றான் கரடுமுரடான குரலில். அவன் கூறியதை கேட்டவளுக்கு புருவங்கள் சுருங்கின. ஏரன், நீ இன்னும் என்னை முழுசாக ஏற்றுக்கல, எதையும் நீ இன்னும் மறக்கவும் இல்லை. எனக்காக இப்படியெல்லாம் பண்ணாத. உன்னை விட்டு விலகி இருந்தாலும் என்னோடய நினப்பு உன்னை சுற்றி மட்டும்தான் இருக்கும். நீ என்னை விட்டு விலகி இருக்கிறதுனால நான் கஷ்டப்படுவேன்லாம் நீ நினைக்காத. அண்ட் உனக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணாத என்றாள் வேக வேகமாக. அவள் கூறியதை கேட்டு நிமிர்ந்து அவளை பார்த்தவன், எனக்கு எது பிடிக்காத விஷயம்னு சொல்கிற என்றான் அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்தவாறு. அதில் பக்கவாட்டு புறமாக திரும்பி அவனை நோக்கியவள், என் கூட இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்காதில்ல என்றாள் ஒருவித வலியுடன் கூடிய குரலில். அதில் அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவன், பிடிக்காத விஷயங்களை நான் எப்போவும் பண்ண மாட்டேன் விஸ்வா. அப்படி இருக்கும்போது எனக்கு இது பிடிச்ச விஷயமா இல்லை பிடிக்காத விஷயமானு நீயே முடிவு பண்ணிக்கோ என்று அழுத்தமான குரலில் கூறிவிட்டு மீண்டும் கண்மூடி விட்டான். அதிலேயே உன்னுடன் இப்படி இருப்பது எனக்கு பிடித்திருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டான் என்று புரிந்து கொண்டாள். ஆனால் பெண்ணவளுக்கு அவன் கூறியதை கேட்டு ஆனந்த அதிர்ச்சியில் கண்களிலிருந்து கண்ணீரே வந்துவிட்டது. அப்படியென்றால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டானா? அதன் முதல் படிதான் இதுவா என்று நினைக்கும் பொழுதே மனம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தது அவளுக்கு. அதில் தன் இடைவெளித்து பிடித்திருந்த அவன் கரத்தை மேலும் தன்னோடு இறுக்கிக் கொண்டவள் அவனின் ஒரு கையை எடுத்து தன் கழுத்துக்கு அடியில் வைத்து அவன் புஜத்தில் தலை சாய்ந்து மெல்ல கண்களை மூடினாள். உள்ளுக்குள் ஒரு குத்தாட்டமே போட்டு கொண்டிருந்தாள் திரௌபதி. ஆனால் வெளியே நல்ல பிள்ளை போல் அமைதியாக படுத்திருக்க அவளின் மனநிலையை அறியாமல் இருப்பானா என்ன? அவளின் குழந்தைத்தனமான செயலில் கண்களை மூடியிருந்தவனுக்கு உதட்டின் ஓரம் ஒரு சிறு புன்னகை துளிர்த்தது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தடுத்தவன் மேலும் அவளை தன்னோடு இறுக்கமாய் அணைத்து அவள் வாசத்தை உள்ளெடுத்தவாறு மெல்ல நித்திரையை தழுவினான். மங்கை அவளும் முதன்முறை அவனுடன் ஒன்றாக இருப்பதில் எவ்வித அசௌகரியங்களும் தோன்றாமல் மெல்ல அவனின் அருகாமையை ரசித்து அவளும் நித்திரையை தழுவ இவர்கள் இருவரின் நெருக்கத்தை கண்டு அந்த வெண்ணிலவும் மென்மையாக சிரித்து கொண்டது. தாரகை சாணக்கியனை பார்ப்பதற்கு எவ்வித முயற்சியும் எடுப்பதில்லை. அன்று அவன் கூறிய வார்த்தைகளை மனத்திற்குள் நிலையாக நிறுத்தி கொண்டவள் இனி அவனை காணவே கூடாது என்று முடிவெடுத்து விட்டாள். அவளால் அப்படி இருக்க முடிந்தது, ஆனால் சாணக்கியனால் அப்படி இருக்க முடியவில்லை. மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்தவள் சோர்ந்த முகத்துடன் வீட்டிற்குள் நுழைய ஹாலில் அமர்ந்து யாரிடமும் போனில் பேசிக் கொண்டிருந்த கருணாகரன் தன் மகள் தாரகையை கண்டு புருவம் சுருக்கினார். என்னதான் அவர் வெளிப்படையாக சாணக்கியனை பற்றி எதுவும் பேசவில்லை என்றாலும் உள்ளுக்குள் அவனை விட்டு பிரிந்திருப்பதில் மரணவலியை ஒவ்வொரு நொடியும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள்.
அவனுடன் இருக்கும் பொழுது அவளுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அவனை விட்டு பிரிந்த பின்புதான் அவன் மீது தனக்கு காதல் என்னும் உணர்வு உருவாகி இருக்கிறது என்று நன்றாக புரிந்தது அவளுக்கு. ஆனால் சாணக்கியனுக்கு தன் மீது அப்படி ஒரு எந்த எண்ணமும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாள் மங்கை. ஆனால் அவனோ இவளின் அருகாமை இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறான் என்பதை அறியவில்லை தாரகை. தான் ஒருத்தி மட்டும் காதலித்து என்ன பையன், தன் பின்னே இனி வராதே, உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்று பேசியவனை மீண்டும் சென்று காதல் என்ற பெயரில் தொந்தரவு செய்ய அவளுக்கு விருப்பமில்லை. அதற்கும் மேலாக தன் தந்தையின் வார்த்தைகள் அவள் காதிற்குள் இப்பொழுதும் எதிரொலித்து கொண்டிருந்தது. சாணக்கியனுடன் ஒன்று சேரக்கூடாது என்று கருணாகரன் அன்று கூறியதை பெண் அவள் தினம் தினம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறாள். அதன் வெளிப்பாடுதான் தன் தந்தையின் வார்த்தைக்கும் மதிப்பு கொடுத்து அவள் அவனை அழுகவும் இல்லை. சோர்ந்த முகத்துடன் அவள் தன்னறைக்கு செல்ல முற்பட தன் தந்தையை கடந்து செல்லும் பொழுது கூட அவரை திரும்பி பார்க்கவில்லை தாரகை. அதில் மனதென்று சுருக்கென்று ஒரு வலி உருவாகியது கருணாகரனுக்கு. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவர், தாரா நில்லு என்று அவளை தன் கம்பீரமான குரலில் அழைத்து நிறுத்தினார். அதில் அவர் புறம் திரும்பாமல் அப்படியே நின்றாள் மங்கை. தன் முகத்தை கூட பார்க்காமல் இருக்கும் மகளை பார்க்கும் பொழுது மனம் வேதனையில் துடித்தது கருணாகரனுக்கு. ஆனால் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து கம்பீரமாக நடந்து வந்து அவள் முன்பு நின்ற கருணாகரன், ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட் தாரா என்றார் அவளிடம் ஒற்றை வரியில். அதில் தன் தந்தையை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவள், வேலை அதிகம், அதனால தான் லேட் ஆகிடுச்சு. ஏன் நீங்கள் என்ன நினச்சிங்க, போய் யார் கூடயாவது ஊர் சுற்றிட்டு வரேன்னு நினச்சிங்களா? ஏன்னா நீங்கள் அப்படி நினைக்கிறவர் தானே என்றால் அழுத்தமான குரலில். அவள் கூறியதை கேட்டவருக்கு கோபம் பொங்கி வந்தது. தாரா என்ன பேசுகிற, நான் என்ன கேள்வி கேட்டால் நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க என்று அவர் குரலை உயர்த்தி கத்த அவர் சத்தத்தில் வெளியே ஓடி வந்து விட்டார் கருணாகரனின் மனைவி விஜயலட்சுமி. என்ன ஆச்சுங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க? அவள் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கா போல, அவகிட்ட நீங்கள் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்று விஜயலட்சுமி புரியாமல் தன் கணவரிடம் கேட்க, அவள் என்ன பேச்சு பேசுகிறான்னு நீயே கேளு. நான் ஒரு கேள்வி கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் லூசு மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா என்று கருணாகரன் கத்த அவர் கூறியதை கேட்டு புரியாமல் குழம்பி போனார் விஜயலட்சுமி. அப்படி என்ன சொன்னாலும் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லுங்க என்று விஜயலட்சுமி தன் கணவரிடம் கேட்க, ஏன் இன்றைக்கி வீட்டுக்கு வரத்துக்கு இவ்வளோ லேட்டுன்னு கேட்டால் நான் போய் ஊரை சுற்றி வரேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு என்கிட்ட சொல்கிறா. கொஞ்ச நாளாகவே இவன் நடந்துக்கிற விதம் சரியே இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்டால் இவன் ஒரு பதில் சொல்கிறா. நானும் இவளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்று கருணாகரன் கத்த, வேறு என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? எப்போவுமே உங்களை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கணுங்கிறீங்களா, இல்லை உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் கூடவே சுற்றிட்டு இருக்கணுங்கிறீங்களா? என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க என்று கோபமாய் கத்தினாள் தாரகை. அவளின் கோபத்தை கண்டு விஜயலட்சுமி அதிர்ந்து போனார் என்றால் கருணாகரனோ, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி கத்துற என்றார் அவரும் அவளுக்கு மேலாக கோபத்துடன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. என்னமோ வீட்டுக்கு வந்த உடனே நடு வீட்டில் நிற்க வச்சு அக்யூஸ்ட் கிட்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்ருக்கீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? நீங்கள் தான் தேவையில்லாமல் இப்போ என்னை பேச வைக்கிறீங்க. நான் எதுவுமே பண்ணலை என்று மீண்டும் கத்தினாள் ஆக்ரோஷமாய் தாரா. தாரா, எதுக்கடி நீ வேற இப்படி கத்துற? அவர் கேட்ட கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லிட்டு போக வேண்டியது தானே, நீ எதுக்கு அடக்க முடக்கா பேசுகிற என்று விஜயலட்சுமி தன் மகளை அடக்க பார்க்க, போதும் நிறுத்துமா, சும்மா எல்லா விஷயத்துக்கும் அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசி என்னை கடுப்பேத்தாத என்றால் கோபமாக தாரகை. அவளின் சத்தத்தில் வீட்டில் இருந்த வேலையாட்கள் அனைவரும் கூடிவிட்டனர் அங்கு. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 75. தாரகையின் கோபமான வார்த்தைகளை கேட்டு கருணாகருக்கு மனதிற்குள் ஏதோ ஒரு வலி உண்டானது. இதற்கு முன்பு தாரகை இப்படி அவரிடம் கோபமாக பேசியதும் இல்லை, கருணாகரனும் அவரிடம் கோபமாய் நடந்து கொண்டதும் இல்லை. ஆனால் இன்று தங்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் இந்த சண்டை அவரை பெருமளவில் பாதித்தது. தாரகையின் சத்தத்தில் வீட்டு வேலையாட்கள் அனைவரும் கூடிவிட அதை கண்டு கருணாகரனுக்கு மேலும் அசௌகரியமாக மனதிற்குள் தோன்றியது. அனைவரையும் பார்வையாலேயே வீட்டை விட்டு வெளியே செல்லுமாறு கூறியவர் தன் மகளை திரும்பி பார்த்து ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டார். எதுக்காக நீ இப்படியெல்லாம் கோபப்பட்டு பேசுகிறேன்னு எனக்கு புரியலை தாரா. நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொன்னேன். அந்த சாணக்கியன் நல்லவன் கிடையாது, கொலைகாரன். அது மட்டும் இல்லை, அவனுக்கு அறிவும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு அப்படியே அவங்களுக்கு ஜாலரா அடிச்சுட்டு சுற்றுவான். நீயே பார்த்தல, அந்த தேவராட்சசன் சொன்னான்னு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இத்தனை வருஷம் அவனை கஷ்டப்பட்டு பாசத்தை கொட்டி வளர்த்த என்னோட நண்பனையே அவன் கொள்றதுக்கு அந்த தேவராட்சசனுக்கு துணையாக இருந்திருக்கான். அப்படிப்பட்டவன் கூட நீ பழகிறது உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தாம்மா நான் அவன் கூட பழக வேணான்னு சொன்னேன். நீ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அப்படியெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி 1000 வருஷம் அர்த்தம் இருக்கும் தாரா, புரிஞ்சுக்கோ
என்று கருணாகரன் கூற, அப்பா போதும் நிறுத்துங்க, தேவையில்லாமல் அவரை பற்றி பேசாதீங்க. அவருக்கும் இங்கே நடக்கிற சண்டைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் பேசின வார்த்தையால் ஏற்பட்ட கோபத்தில் தான் நான் மொத்தமாக இப்படி மாறி நிற்கிறேன். அன்றைக்கி என்ன சொன்னீங்க? அவர் கூட சேர்ந்து சுத்தாதுன்னு சொன்னீங்கல்ல. நான் என்ன அவர் கூட சேர்ந்து ஊர் ஊராக சுற்றுறேன்னா, இல்லை ஏதாவது அவர் கூட தப்பு பண்ணிகிட்ருக்கேண்ணா? என் மனசை உடைக்கிற மாதிரி அப்படி பேசிட்டு போகிறீங்க. இனிமேல் இவன் கூட பழகாதாமன்னு நீங்கள் சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை என் மனசில் எவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரியலைல்ல என்று தாரகை கேட்கும் பொழுதே அவளையே அறியாமல் அவள் கண்களின் ஓரம் ஒரு துளி கண்ணீர் துளிர்த்து விட்டது. அவள் கூறுவது உண்மைதானே. சாதாரணமாக இனி சாணக்கியனிடம் பழக வேண்டாம் என்று கருணாகரன் கூறியிருந்தார் கூட அவள் அதற்கு ஏதாவது எதிர்ப்பாக கருத்து கூறியிருப்பாள். ஆனால் அவரோ அவளை தவறு செய்வள் போல் அல்லவா பேசினார். அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம்தான் அவளை இந்த அளவிற்கு மாற்றியிருந்தது. விஜயலட்சுமி தாரகை கூறியதை கேட்டு புரியாமல் தன் கணவரை பார்த்தவர், என்ன சொன்னீங்க அன்னைக்கு? இவ எதுக்கு தேவையில்லாமல் என்னென்னமோ பேசுகிறா என்றார் கோபமாக. அதில் குற்ற உணர்ச்சியில் தலைகுனிந்த கருணாகரன் அன்று தேவேந்திரனை பற்றி அனைத்து உண்மைகளையும் வீட்டில் திரௌபதியிடமும் மற்றவர்களிடமும் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பும் பொழுது தன் மகளிடம் எவ்வாறு கோபமாக பேசினோம் என்பதை விஜயலட்சுமியிடம் கூற அதை கேட்ட விஜயலட்சுமிக்கு ரத்தம் கொதித்து விட்டது. என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அதுவும் நம்ம பொண்ணை பார்த்து அப்படி பேசியிருக்கீங்க. என்னை விட இவ உங்களுக்கு தான் செல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா? சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒரு வார்த்தை ஏதாவது சொன்னால் கூட ஊன்னு அழுது ஒப்பாரி வைப்பா. நீங்கள் சின்னதாக முகம் திருப்பினா கூட இவளால் தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட பொண்ணு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இப்படி பேசியிருக்கீங்க. நீங்களாங்க இப்படி பேசினீங்க? அதுவும் நம்ம பொண்ணை பார்த்து இப்படி பேசியிருக்கீங்க என்று விஜயலட்சுமி கத்த, தாரகையோ வேகமாக தன் கண்ணீரை துடைத்தவள், போதுமா, இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அப்புறம் உன்னையும் ஏதாவது மனசை காயப்படுத்துகிற மாதிரி இவர் பேசுவார். இவரோட நண்பர் செத்து போனதில் இவர் இப்போ மனுஷனாக இல்லை, வேறு மாதிரி மாறி நிற்கிறார். இவர்கிட்ட எல்லாம் நம்மளால் பேசவே முடியாது என்று கூறியவள் வேகமாய் அங்கிருந்து நகர, தாரா நில்லு, அப்பா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுண்டா, நில்லு என்று அவளை தடுத்து நிறுத்த பார்த்தார் கருணாகரன். ஆனால் பெண்ணவளோ அதை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. வழியும் கண்ணீரை துடைத்தவாறு வேகமாய் படியேறி தன் அறை நோக்கி ஓடிவிட்டாள். விஜயலட்சுமி தன் கணவரின் முன்பு வந்து கோபமாக நின்றவர், என் பொண்ணை நல்லா அழ வச்சிட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்றார் ஆற்றாமையுடன். இப்பொழுது அவருக்கே கண்கள் கலங்கிவிட்டது. விஜி, என்னடி நீயும் இப்படி பேசுகிற? ஏதோ கோபத்தில் அன்றைக்கி அப்படி பேசிட்டேன். என் இடத்துல இருந்து நீங்கள் 2 பேரும் யோசிச்சு பார்த்தீங்களா? தேவேந்திரன் எனக்கு எவ்வளோ நெருக்கமானவன்னு தெரியும்ல. அவன் செத்த கவலையிலேருந்து நான் இன்னும் முழுசாக வரல. அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போய் அன்றைக்கி நிதானம் இல்லாமல் நான் அப்படி போயிட்டேன், அப்படி பேசிட்டேன். அதனால தான் அப்படியெல்லாம் பேசிட்டேனே தவிர மனசுலேருந்து அந்த வார்த்தை எதுவுமே நான் சொல்லலம்மா என்று கரகரத்த குரலில் கருணாகரன் கூற தன் கணவரின் மனநிலை நன்றாக புரிந்தது அவருக்கு. அதில் அவர் கரத்தை பிடித்த விஜயலட்சுமி, விடுங்க, சின்ன பொண்ணு ஏதோ கோபத்தில் இருக்கா, போக போக உங்களை பற்றி புரிஞ்சுக்குவா. நீங்களே இனிமேல் யோசிக்காமல் வார்த்தையை விடாதீங்க. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான், அவன் மேலே தான் உயிரையே வச்சுருக்கோம். தேவையில்லாமல் அவன் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இனி எதுவும் பேசாதீங்க என்றவர் அவரை அழைத்து கொண்டு அறைக்குள் செல்ல முற்பட, நான் அப்புறமா வரேன், நீ போய் தூங்கு என்றார் சோர்வான குரலில் கருணாகரன். இங்கேயே இருந்து என்ன பண்ண போகிறீங்க? வாங்க தூங்கலாம், உங்களுக்கு பிபி டேப்லெட் வேறு போடணும்ல என்று விஜயலட்சுமி கூற, நான் கொஞ்ச நேரம் கழித்து வரேன்டி, நீ போ, எனக்கு மனசு சரியில்லை, அப்புறமா வரேன் என்றார் கனத்த மனதுடன். அதற்கு மேல் தன் கணவரை வற்புறுத்தாமல் கவலைப்படிந்த முகத்துடன் தங்கள் அறை நோக்கி சென்றார் விஜயலட்சுமி. இங்கு ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கருணாகரனுக்கு தான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்று அப்பொழுதுதான் புரிந்தது. தன் மகள் அவள் மீது அனைத்து உரிமையும் தனக்கு இருக்கின்றது தான். அதற்காக பெற்ற மகளையே மனதை காயப்படுத்தும் வகையில் பேசுவது தவறல்லவா? அந்த தவறை உணர்ந்து இருந்தார் கருணாகரன். அதனால் வெகு நேரமாக அங்கு அமர்ந்திருந்தவர் பின்பு ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு தன் மகள் அறை நோக்கி நடந்தார். அறை கதவு பூட்டாமல் இருக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவர் தன் மகளை தேட அவளோ கட்டிலில் குபுறப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று நன்றாக தெரிந்தது அவருக்கு. மெதுவாக சத்தம் வராமல் அவள் அருகே சென்றவர் அவள் முகத்தை பார்க்க கண்களில் இருந்து கோடாய் கண்ணீர் வடிந்ததற்கான தடம் தெரிந்தது. அழுது கொண்டேதான் உறங்கியிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவர் கனத்த மனத்துடன் அவள் அருகே அமர்ந்து நடுங்கும் கரங்களால் அவள் தலையை கோதினார். ஆனால் பெண் அவளோ அதை எதையும் உணராமல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் தன் மகளின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவர் பின்பு அவள் நெற்றியில் தந்தை அன்புடன் முத்தமிட்டு விட்டு விருப்பமே இல்லாமல் அங்கிருந்து வெளியேறினார். அடுத்த காட்சி. இங்கு சாணக்கியன் இரவு உறக்கம் வராமல் தோட்டத்தில் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தான். இப்பொழுது அவன் தேவேந்திரனின் வீட்டில்தான் இருக்கிறான். மனம் ஒரு நிலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்தது அவனுக்கு.
நெஞ்சை நீவி விட்டு கொண்டே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தவன் சிறிது நேரம் அங்கிருந்த கல்மேடையில் அமர்ந்தான். தாரகையை பார்க்க வேண்டும், அவளை கட்டி அணைத்து அவளுள் புதைந்துவிட வேண்டும் என்று அவன் உடலில் இருந்த ஒவ்வொரு செல்லும் துடித்து கொண்டிருந்தது. நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்? எனக்கு ஏன் அவளை பார்க்கணுன்னு தோணுது? அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு எனக்கு தோணுதே. அந்த அளவு அவள் எனக்கு முக்கியமானவளா? இதுக்கு பேர் தான் என்ன? ஒரு வேளை நான் அவளை காதலிக்கிறேனா? திரௌபதி கூட பழகும்போது கூட எனக்கு இப்படி எந்த எண்ணமும் அவன் மேலே வந்தது இல்லையே. ஆனால் இப்போ மட்டும் ஏன் தாராவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல என்று யோசித்தவனுக்கு தலையே வெடித்து விடுவது போல் ஆகியது. பின்பு மெல்ல அங்கிருந்து எழுந்தவன் வீட்டிற்குள் நுழைய அவனின் பார்வை தானாகவே வனஜாவின் அறைக்கு சென்றது. அங்கு வெறுமையான முகத்துடன் வனஜாவின் அறைக்குள் நுழைந்தவன் கட்டிலை நோக்க அங்கு உறக்கமின்றி ஜன்னல் வழியே தெரிந்த கரிய வானை வெறித்தவாறு உணர்வுகள் இன்றி படுத்து கொண்டிருந்தார் வனஜா. நாளுக்கு நாள் அவர் உடல்நிலை மோசமாகி கொண்டே சென்றது. அவ்வப்பொழுது இங்கு வந்து தங்கும் சாணக்கியன் அவரிடம் இதுவரை பேசியதும் இல்லை, அவரை பார்த்ததும் இல்லை. உறவினர்கள் இருந்தும் யாரும் இல்லாமல் வாழ்வது எவ்வளவு கொடுமையானது என்று நன்றாக புரிந்தது வனஜாவிற்கு இந்த இடைப்பட்ட நாட்களில். இப்பொழுது கூட தன் தாயை ஆழ்ந்து பார்த்தவாறே அவரை நெருங்கியவன் அங்கிருந்த நாற்காலை இழுத்து போட்டு அதில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான். அந்த சத்தத்தில் பார்வையை மட்டும் திருப்பிய வனஜா கண்கள் இரண்டும் தன் மகனை பார்த்ததும் பிரகாசித்தது அவருக்கு. எவ்வளவு நாட்களுக்கு பிறகு அவனை பார்க்கிறோம் என்று மனம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொண்டிருக்க கையை அவனை நோக்கி கடினப்பட்டு மேலே உயர்த்தியவர் தன் அருகே வருமாறு தன் மகனை பார்த்து கையசைக்க அவனோ முகத்தில் எவ்வித உணர்வையும் காட்டாமல் நிர்மலான முகத்துடன் தன் தாயை தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ அவனின் பார்வை நெஞ்சுக்குள் கத்தியை இறக்கியது போல் வலித்தது வனஜாவிற்கு. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காண